ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த எடிட்டிங்கில் இருக்கிற ஆட்டோ சம் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபில் ஆப்ஷன் அப்படின்றது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபில்லில் பார்த்தீங்கன்னா டவுனு, ரைட்டு, அப்பு, லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. அது போக அக்ராஸ் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த டவுன் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து மேலே வந்து இந்த ஹோம் தியேட்டர் அப்படின்றது வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபில் ஆகணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஹோம் தியேட்டர் அப்படின்ற இடத்துக்கு கீழே நான் வந்து போயிட்டு, அதாவது எந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு கீழே ஃபில் ஆகணுமோ அந்த ஐட்டம்க்கு அடுத்த செல்லில் போய்க்கோங்க. போயிட்டு ஃபில்லில் டவுன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்க ஹோம் தியேட்டர் எனக்கு இங்கே ஃபில் ஆயிரும். இது ஒரு மெத்தடு. இப்போ எனக்கு இந்த காலம் ஃபுல்லாக ஒரே மாதிரி வேணும், அதாவது இப்போ இந்த நம்பர் வந்து எனக்கு இந்த இவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து வேணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஃபில் டவுன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதே நம்பர் வந்து எல்லாத்துக்கும் ஃபில் ஆயிரும். இதே மாதிரி ஃபில் ரைட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 94 இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்குது. இப்போ இந்த செல்லில் வச்சு நான் வந்து ஃபில் ரைட் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்க 94 எனக்கு இங்கே ஃபில் ஆயிரும். ஸோ ஃபில் ரைட் அப்படின்றது இந்த இடத்துலேருந்து இங்கே ஃபில் ஆகும். இப்போ ஃபில் டவுன் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே இருக்கிறது இங்கே டவுனில் ஃபில் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில் வந்து அப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபில் அப்புன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு மேலே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த வேல்யூ வந்து நான் ஃபுல்லாக இது வரைக்கும் நான் ஃபில் பண்ணணும், இல்லை இதே வேல்யூவை நான் வந்து காப்பி பண்ணி ஃபில் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல், ஜஸ்ட் வந்து ஃபில் அப், ஃபில் டவுன், ஃபில் லெஃப்ட், ஃபில் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னென்னா அக்ராஸ் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இந்த ஆப்ஷன் வந்து என்னென்னா, இப்போ நான் இந்த ஹெட்டர் இருக்குது, இப்போ இந்த ஹெட்டர் வந்து நான் இந்த ஷீட்டில் எல்லாத்துலேயுமே நான் போடணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஷிஃப்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை ஃபுல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ஷீட்டை ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்லில் போயிட்டு அக்ராஸ் ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபார்மேட்டு காப்பி பண்ணணுமா இல்லை கண்டென்ட் மட்டும் காப்பி பண்ணுவான்னு கேட்கும். நம்ம ஆல் கொடுத்து ஓகே கொடுத்துறோம். இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஷீட் நம்பர் 2ல் போய் பார்ப்போம். பார்த்தீங்களா நம்ம கொடுத்த ஹெட்டர் வந்து இங்கே ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி ஷீட் 3ல் போய் பார்ப்போம். பார்த்தீங்களா நம்ம கொடுத்த ஹெட்டர் வந்து இங்கே ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஹெட்டரோ ஏதோ ஒரு கண்டென்ட்டோ எல்லா ஷீட்லேயும் நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபில் ஆப்ஷனு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து சீரீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து இந்த சீரீஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.